எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். செம்ம ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக தான் வந்தேன். எப்போ எங்கள் சதீஷ் அண்ணனோட ஃபீமேல் வெர்ஷன் என்ன பார்த்து அண்ணான்னு சொன்னாங்களோ, எங்கள் அண்ணன் சதீஷ் அண்ணனே நீங்கள் அப்படி கூப்பிடல, என்ன எப்படிங்க கூப்பிடலாம்? தவறுண்ணே. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஏன்னா படங்கள் பண்ணுறோம் அப்படின்றதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே ஜென்ரலாக ஈவெண்ட்டுக்கு வந்தோன்னா யோசிப்போம், ஓகே மொத்தம் 10 பேர் ஆளுக்கு 2 நிமிஷம் பேசுனாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஈவெண்ட் முடியும், அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம், இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு. அப்படி இல்லாமல் அங்கேருந்து இந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறோம், லீடாக பண்ணுற ஒருத்தரோட, ஹீரோவை பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர், அந்த பர்சன் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்னே சொல்லலாம். ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாமாடா, எவ்வளோ மச்சான் 7,000 தான் இருக்குன்றான், டே அவன்கிட்ட 10,000 இருக்கான், கேள்றா வெயிட் பண்ணுறா அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம், பாடியிருக்கோம். ஸோ அப்போது டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள். ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் ட்ராவல் ஆகணுன்றது ஆசை. அண்ட் சதீஷ் அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசுனதுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாரு. அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணோம், ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும். அண்டு எடிட்டர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான். எடிட்டில் ஷார்ட் மாற்ற வர நான் கேட்டேன். சரி அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், சரி அதாவது சில டைம் வருவாங்கள்ல காஸ்டிங் கோஆர்டினேட்டர், அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து, இவருக்கு இப்படி ஒரு பெரிய டீம். அப்புறம் மச்சான் யாரா இவர், சென்ட்டு வாசம் தூக்குது, கலர் மோதிரம், 5-6 சட்டை, இவர் தான்டா நம்ம படத்தோட எடிட்டரா எடிட்டர் எதுக்குடா 5 சட்டை மாற்றுறாரு, அதுவும் ஆக்சசரிஸும் மாறும். ப்ரோ பக்காவாக பண்ணியிருக்கேன் ப்ரோ, அமேசிங்காக வந்திருக்கு ப்ரோ. அப்புறம் தான் தெரிஞ்ச சாமி இங்கே வாங்க, நீங்கள் எடிட்டிங்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக டார்லிங் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆக்டராகவும் வரதுக்கு வாழ்த்துக்கள். அவரே எடிட் பண்ணி அவரே நடிக்கலாம். ஒரு பிளெஸ்ஸிங் நடக்கும். யோசிச்சு பாருங்கள், என்னோடய பிளெஸ்ஸிங் என்னோட அப்பா விடிவி கணேஷ் சார். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவருக்கு பையன் நான், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஷூட் இன்னொரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதில் நம்ம பெரிய டேக்அவே இருக்கும். இன்னும் அந்த வைபாக, இன்னும் அவ்வளோ யங்காக, இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும்போது தெரியும். தேங்க்யூ சார் ஃபார் ஆல் த அமேசிங் லெசன். தேங்க்யூ. அண்டு டிஓபி சார், அவர் அமேசிங்கான ஒர்க் பார்த்துருக்கோம், இதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அண்ட் ஜென் மார்ட்டின், இனிமேல் நீங்கள் ஜெம் மார்ட்டின் என்று அழைக்கப்படும், எல்லாருக்கும் பேர் மாற்றி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அவரை கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணோம். இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும், அடுத்தது நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு, அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் டார்லிங். அதையும் நீங்கள் சீக்கிரத்தில் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அதுலேயும் கலக்கிடுவோம். தேங்க்யூ. ஸோ இந்த அழகான ஜேர்னியில் கதை சொல்கிறப்போ ஒன்று சொன்னாங்க, படத்தோட பேர் வந்து கிஸ் அப்படின்னாங்க. சரி எப்பயும் போல தான் ஹீரோ ஜாலியாக இருப்பார், நம்ம கூட நின்று வேடிக்கை பார்க்க முடியாச்சு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹீரோக்கும் அந்த காட்சிகள் இல்லாமல் எங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் அவரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஜென்ரலாக சொல்லுவோம்ல, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்ற மாதிரி, ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடைசி வரைக்கும் முத்த காட்சி நமக்கு வரவே வராது என்று அப்படின்னு எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அந்த ஜேர்னியில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களோட இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாடல்களும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டோட. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் ராகுல் அண்ணனுக்கு. ஏன்னா அவரும் வந்து செம்ம ஸ்வீட்டு. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் தெரியும், ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எல்லாத்துக்கும். ஸோ அண்ணனுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், என்டையர் டீமுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கும். ஸோ உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மீண்டும் முன்னாடி பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா எப்பவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு. ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறேன்னா, இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான உண்டான 2-3 விஷயத்தையும் சொல்லிடுறேன், இது உள்ளே நடந்த விஷயத்தையும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன்.
ஏன்னா உள்ளே வந்துட்டாங்க ஜனங்க, படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன், இருக்கிறது டைம் கொஞ்சம் தான். முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிவிடுங்க. அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போல இருக்கு. ப்ரெஸ் தானே, ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார், தேட்டருக்காருங்களே. அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ். பேசிக்காக கவின் மற்றவங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க, எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே. வெரி வெரி ஹைப்பரானவன், சாதாரணமாக இருப்போம். நம்ம சில விஷயம் கேட்டோன்னே இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை, ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணினே தூங்குறவன். அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு. அவன் மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜு சுந்தரம், இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ், எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறான். அதே மாதிரி அவர் மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர், ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்கெலாம் கம்மி. இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான், மேலே விட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் வச்சுன்னு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது விபீர்னுச்சு. சரி என்னடா இது அப்படின்னது, கவின்கிட்டேருந்து ஒரு ஃபோன், அண்ணே நம்ம பையன்தான் அப்படி. நம்ம பையன்னா சரி என்னடா, ஏன்னா இவனை தளபதி விஜய் இருக்கார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார். அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார், டீமே வந்துடுச்சு, எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு. அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்தேன் நாங்கள், இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்க, அவரும் ஓன்னு சிரிப்பார், சந்தோஷமாயிடும், செட்டே கலகலகலன்னு இருக்கும். அந்த 40 days எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் நடக்குது. முந்தா நேற்று கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது. அது உள்ளே போனால் எடுத்த உடனே நாக சைத்தன்யா, அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன், அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம், நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன். 3 படத்துலேயும் இருக்கிறேன். அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்க, அவரு கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணினாரு. அவர் என்னை பார்த்துக்க, யாரா நீ, எப்படி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் கலக்கிற, நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோன்னும் இந்த டேலண்ட்டுக்கு ஒன்று தூண்ண பாருங்க. அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லாமே அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, இங்கே என்ன சொல்லுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன், நான் எனக்கு முன்னாடி இந்த டான்ஸர் சதீஷ், அப்போ டான்ஸர் தான், இப்போ தான் டைரக்டர், டான்ஸர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர். இதில் ஹீரோ அவர் நின்று இருப்பார். காலையிலேருந்து இதே தான், டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அது கூட போர் அடிக்குது. இதை விஜய் சார் கேட்டேன், ஏய் நெல்சன் எதுனா கொடு, எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒன்று சொல்ல, டே என்னடா விளையாடுற, அங்கங்கே கேமரா இருக்குது, இது என்ன ஒன்றா சொல்லுன்னா, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒன்று சொல்லு, அது கவுண்டர் நான் அடியும். அதே மாதிரி இவன் சாவு போகிறோம், எது வில்லன் கையில், அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார், அதுக்கு விட்டங்க, டேய் யாரா நீ சாவும்போது விட இப்படி ஒரு காமெடி பண்ணுற தெய்வீக குழந்தைடான்ட்டு. அந்த கடைசியில் சார் அந்த தூணுங்க, அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்கில், ஆனால் அந்த தூணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் நான் அப்படின்ட்டு நானே கிளம்பி. எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ். அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடானா தெலுங்கு டீச்சர்னு காமிச்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு பாடிக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக. என்னடா
டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர் யார்? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல, பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க, எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ். ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இது இல்லை இதுன்னா இதை சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ கம்பேக் டு கிஸ். இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் வந்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக, அப்புறம் வர மாட்டீங்களே, அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் காலி பண்ணிடுறாங்க நம்மளை. நானே இப்போ தான் இந்த வயசில் போய் தேறின்னு ஒரு இடமா வந்து அப்படி போய் தெலுங்குல செட்டில் ஆனால் மொத்தமாக இவன் இந்தியா விட்டு தூக்கிடலான்னு பார்க்குறான். இல்லைடா இப்போ கிஸ் பற்றி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஐயோ என்ன மனுஷன் எப்படி இன்ட்ரெஸ்ட். அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்தங்கிட்ட சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருந்தது பேய், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு. சரி போகிறேன். இது உண்மையான நிகழ்வு நடந்தது. 2 மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார். ஒரு 21 வயசு இருக்கும் எனக்கு. அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும். அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான். எனக்கு அப்போயே நான் வந்து பியர் தான், ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் படுத்துருவேன். உண்மை அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது பக்கத்தில் மண் இருக்கும் சாமியாக அடி, அதில் போய் உட்காந்து அடிப்போம். அடிச்சுட்டு ஒரு 3-4 மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும். இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இது மாதிரி நடக்கும். ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன், ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது. அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னுங்க. என்னங்கன்னு இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கேன், இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம. அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சுடுங்க அப்படி. எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படி கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல. ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் நம்மளை விட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும். அவள் கேட்டா என்ன வேணும் என்ன வேணும், பின்னாடியே தத்துனேன். முதல்ல இது அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்ட்டு போட்டா. அவன் என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றானே. ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம், கேட்ட ஒன்று செருப்பட்டு அடிச்சிடுவாங்க. ஆனால் நீ எவ்வளோ சாதாரண மாதிரி. எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா. என்னம்மான்னு, ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா. ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உக்காந்துன்னாரு, துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன். அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்துப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவங்க கூட எகிரிட்டேன். உள்ளே போகிறேன். இந்த மேட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க. அவளுங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி, இவ்வளோ வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும். இங்கே கொடுக்கறதுனா கொடு, இல்லாட்டினா நான் போயிடுறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியை இத்தினோண்டு தெரியுதான். முதல்ல தைரியம் இவ்வளோண்டு தெரியும். ஐயோ கணேசா இங்கேருந்து போகலன்னா நீ போயிடுவிடான்னு நினச்சின்னு கிட்ட போய் தைரியமா இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக், அதர்வைஸ் ஐ வில் கோ பேக்ன்னு. இல்லை கொடுத்துட்றேன். இவ்வளோ தூரம் இது பண்ணுறேன் குடுறீன்ற பக்கத்தில் இருக்கிறவன். நீ குடு அப்படி. இது என்னடா சண்டை ஆகுது. இதில் வேறு எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல, கால் அப்படியே அவளும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தாக. இதில் வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான், ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா. பாறையா? ஐயோயோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா. ஒரு
நான் முதல்ல கேட்டேன், அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு பிடிச்சி ஒன்று அச்சு விட்டா பாருங்க.